ஹனுமன் அவதரிச்ச நாள தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியா கொண்டாடுறோம். இந்த நாள்ல நம்ம எப்படி ஹனுமன வழிபடணும்? வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? கோயிலுக்கு இந்த நாள்ல இந்த ஒரு பொருள குடுக்கறனால என்ன சிறப்புங்கிறத பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். இப்ப தான் என் சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் குடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். மார்கழி மாதம் அமாவாசையில மூல நட்சத்திரத்துல அவதரிச்சவர் தான் வந்து ஹனுமன். அந்த நாள தான் நம்ம வந்து அனுமன் ஜெயந்தியா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த நாள்ல எல்லா ஆஞ்சநேயர் கோயில்லையுமே வந்து சிறப்பு பூஜை, அபிஷேகம் எல்லாமே நடக்கும். நம்மளால முடிஞ்சா போய் கலந்துக்கோங்க. ரொம்பவே சிறப்பு. ஹனுமன் இந்த நாள்ல நமக்கு இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கும். வேலைக்கு போக முடியாம ஒரு தடை இருக்காது நீங்கும். தொழில்ல இருக்க தடைன்னு சகல விதமான தடைகளும் நீங்கும் வந்து இந்த ஜெயந்தி நாள்ல ஆஞ்சநேயரை வந்து நம்ம வழிபடும்போது நமக்கு வந்து சிறப்பான பலன் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். திருமணம் கைகூடும். அப்படி நிறைய பலன்கள் அனைத்து பலனுமே கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல வந்து நம்ம ஹனுமனை போய் வழிபடும்போது எல்லாமே கிடைக்கும். குறிப்பா இந்த நாள்ல அவருக்கு என்னென்ன பொருட்கள் கோயிலுக்கு ஆஞ்சநேயருக்காக நம்ம வாங்கி கொடுத்தா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து எந்த நாள்ல வருதுன்னு இப்ப சொல்றேன். 30/12/2024 திங்கட்கிழமை தான் வருது. இந்த நாளில் காலையிலேருந்தே நமக்கு மூல நட்சத்திரமும் அமாவாசை இருக்கிறனால இந்த நாளில் தான் நம்ம வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாளில் வந்து என்ன கோயில் கொடுக்கலான்னா வெண்ணெயை வந்து ஆஞ்சநேயருக்கு பிரசாதமாக கொடுக்கறது வந்து ரொம்பவே சிறப்பு. நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே அந்த வெண்ணெய் மாதிரி கரைஞ்சு போகுங்கிறது வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால இந்த நாளில் முடிஞ்ச அளவு வெண்ணெய் வாங்கி ஆஞ்சநேயருக்கு பிரசாதமாக கொடுங்க. அதே மாதிரி நமக்கு ஏதாவது வெற்றி கிடைக்கணும், நம்ம வாழ்க்கையில் வெற்றி வரணும், படிக்கிற பிள்ளைங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும், வெற்றி கிடைக்கணும், ஒரு வேலையில் வெற்றி கிடைக்கணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு புகழ் வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நாளில் போய் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துவது, ஒற்றைப்படையில் வெற்றிலையை வந்து மாலையாக கோர்த்து ஆஞ்சநேயருக்கு வந்து போய் சாற்றுறதுனால நமக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். இந்த நாளில் ஆஞ்சநேயரை போய் வழிபடும் போது நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.